யுத்தங்கள் செய்பவர், நமக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். அவரை போற்றி துதிப்போமாக. Thank you Lord. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அப்பா நீங்க வந்தா மட்டும் போதும்பா, எல்லாம் குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்று முழு உள்ளத்தோடு அவரை துதித்து பாடுவோமாக. Thank you Lord. வாரும்
வாட்டி பாடுவோமாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, இம்மாறியை ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, காற்று நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எபேசியர் 5:19 சொல்லுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். இப்போ நம்ம ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரை துதித்து மகிழ போறோம். ஆமென். முழு உள்ளத்தோடு அவரை துதிப்போமா? தேங்க்யூ லார்ட். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. பாட்டு பாடுவோமா? ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவ
என்றும் 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 மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் நம்மை காக்க கடவர் அவர் ஒருவரே. துதித்து உற்சாகத்தோடு மன உள்ள அமைதியோடு பாடுவோமாக. தேங்க்யூ லார்ட். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. அவர் உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். Thank you, Lord. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன். நம்ம சிங்கக்கெவியில வாழ்க்கையில நிறைய நேரம் துவண்டு போய் சிங்கக்கெவியில விழுந்த மாதிரி இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். உற்சாகமாய் அதை உணர்ந்து சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே
நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரோ சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. நம்மளை சுற்றி பல சேலஞ்சஸ் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றி போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Thank you Lord. ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஏசாயா 54:10 சொல்வது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Thank you, Lord. ராஜாவும் நம் போதுமையா. தேங்க்யூ லார்ட். அவருடைய பிரசன்னத்தை நாடுவோமாக. Let us all worship with all our heart. Let us invite the Holy Spirit in our heart today. Today is the day of salvation, the Bible says. We need the Holy Spirit in our heart. Let us all invite with all our heart and mind and soul. Thank you, Lord. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. மோசே மலையின் மேலே ஏறின பொழுது அங்கே தேவனுடைய அந்த பிரசன்னத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர் மிகவும் பயந்து போனேன் என்று சொல்கிறார். அவ்வளவாக தேவனுடைய பிரசன்னம் ஒரு மிகவும் பயங்கரமுள்ளதாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். எலியா அந்த குகையிலிருந்து வெளியே வந்து தேவன் கடந்து போகிற பொழுது அந்த பிரசன்னத்திலே அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய அந்த ஒரு பிரசனத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இதை உணர முடியும்? என் அப்பா அவர் என்னோடு கூட பிரசன்னமாகி இருக்கிறார், என்னோடு கூடவே இருக்கிறார். நாம் இதோ ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படவும் அவருடைய அந்த தயவை பெற்றுக்கொள்ளவும் தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த தேவாதி தேவனுடைய பாதத்திலே முழுமையாக ஒரு நிமிடம் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து முடிவை நம்ம ஆராதிக்கலாமா? ஓ அல்லேலூயா தீதாருரிகதரரிகமா ஓ கொரருகதுரரகதா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கிய. பரிசுத்தரே அல்லேலூயா.
கிருபைக்காக நன்றி அப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஓ ஹோலி மாஸ்டர். Yes, Lord. ஆண்டவரே, இருதயங்களில் நீர் அப்பா நீர் இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை ஆண்டவரே, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவீராக ராஜா அப்பா. இன்றைக்கு ரட்சணிய நாள் என்று சொல்லி இருக்கிறது போல அப்பா, இன்றையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை மலரட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அப்பா பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஒரு காணிக்க உகந்த பலியாய் நீர் அப்பா அதை ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். இன் ஜீசஸ் நேம் we pray. Amen. Amen. Let's go to the Bible reading. Thank you. Praise the Lord. Let's all take Psalms 95. சங்கீதம் 95. Oh, come, let us sing to the Lord. Let us shout joyfully to the rock of our salvation. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். For the Lord is the great God and the great King above all gods. ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். The sea is his, for he made it, and his hands formed the dry land. அமை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். For he is our God, and we are the people of his pasture, and the sheep of his hand. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். When your fathers tested me, they tried me, though they saw my work. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமேன். அல்லேலூயா. Thank you Lord. இப்போ காணிக்கைக்கு நேராய் கடந்து செல்வோம். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஜெபிக்கிறப்ப ஜெபிங்க. Thank you. ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமாய் வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது ஆண்டவரே ரேடியோவில் ஆண்டவரே எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் கேட்குறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை நீங்கள் தான் ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு வரீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் சர்ச்சில் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் உங்களுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம். அதனால் ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர முடியாமல் தடைப்பட்டு ஆண்டவரே இருக்கிறவர்களையும் உங்களுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம். ஆன்லைனில் பார்க்குற யாராவது ஒரு சுகவீனமாக இருக்காங்க எல்லாரையும் உங்களுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் அவர்கள் மேலே தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒருமைப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு டெலிவரன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே கேத்தி ஜீசன் ஜெராமையாவே உங்களுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எவ்வளோ நாளாக ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஜெராமையா பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. கேத்திக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் ஏற்ற வேளையில் நீங்கள் அந்த குழந்தையை தந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த குழந்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் வளர்ந்து வரும்பொழுது ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே பிரதிபலிக்கிற மகனாக அவன் வளர நீங்கள் உதவி செய்யுங்க. அவனுக்கு நல்ல ஞானத்திலும் அறிவையும் நீங்கள் அவனுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் எவ்வளோ இடம் காலியாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளோ ஜனங்கள் இந்த சபைக்கு பக்கத்தில் இருக்காங்க ஆண்டவரே. உண்மை அறியாமல் ஆண்டவரே பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த சபை ஆண்டவரே ஜனங்களாக நிரம்பி வழிய ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே வருகிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணப்பட நீங்கள் உதவி
செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இங்கிலீஷ் சர்வீஸையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதை நடத்துகிற ஃபெலிக்ஸ் கிறிஸ்டினாவையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் மூலமாக ஆண்டவரே இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஆண்டவரே சர்ச்சுக்கு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடி இன்னும் உற்சாகமாக ஆண்டவரே அந்த இங்கிலீஷ் சர்வீஸை நடத்த நீங்க அவர்களுக்கு நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கொடுக்கிறதுனால அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதன் மூலமாக சர்ச்சோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளோ தேவைகள் சர்ச்சுக்கு இருக்கிறது ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே வசனம் கொண்டு வருகிற தாசனுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே 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 அதன் மூலமாக நாங்கள் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே அதை எடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாக விளங்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாசன் மூலமாக எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே எங்களோட சர்ச்சில் இருக்க கிட்ஸ் டீன்ஸ் யூத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஒவ்வொருவரையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயர் முழுவதும் அவங்களோட படிப்பில் நீங்கள் அவங்களோட கூட இருந்தீங்க, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஹாலிடே சீசன்லேயே நீங்கள் அவர்களை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் எங்கே சென்றாலும் உடைய பிரசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் படிப்புல எல்லாம் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் போகிற இடத்திலும் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பிரதிபலிக்கிறவர்களாக அவர்கள் வளர நீங்க உதவி செய்யுங்க. அவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே பாஸ்டர் அங்கிள் ஆண்டிக்காக ஜெபிக்கிறாங்க, ஃபேமிலி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை வேண்டுதல் எல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் வேண்டுதலின்படி ஆண்டவரே இன்னும் நிறைய ஆத்மாக்கள் சர்ச்சுக்கு வரவும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக ஆண்டவரே அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஆண்டவரே ஆதாயப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கென்று காத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே உங்களுடைய வருகை எப்போ இருந்தாலும் ஆண்டவரே அதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது மீதியான நேரம் முழுவதையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காணிக்கைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா ஆண்டவரே இந்த காணிக்கைக்கு ஆண்டவரே நாங்கள் சிறு காணிக்கையை விதைத்தாலும் ஆண்டவரே நீர் பெருகி அதை ஆண்டவரே உம்முடைய வேலைக்காய் உம்முடைய வார்த்தை உலகம் முழுவதுமாய் சென்றடைய ஆண்டவரே நீர் அதை பெருகச் செய்வீராக. தேங்க்யூ லார்ட். இன் ஜீசஸ் நேம் we pray. Amen. Amen. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்ற பாடலை பாடுவோம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ,
நேராய் கடந்து செல்வோம். Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் கூட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரம் ஆயிட்டபடினால நான் குயிக்காக இந்த வாரத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். நம்மளுக்கு அடுத்த வாரம் நம்மளோட சண்டே சர்வீஸ் வந்து வெறும் தமிழ் சர்வீஸ் 9 o'clockலேருந்து 9 to 11 நம்மளுக்கு தமிழ் சர்வீஸு. அதோட ஃபாலோயிங் வீக் 2nd and 4th வீக் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் சர்வீஸ் உண்டு. இங்கிலீஷ் சர்வீஸ் 11:30லேருந்து 12:30 வரைக்கும். ஞாபகமாக நீங்கள் யாரும் கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட கிறிஸ்மஸ் சர்வீஸ் 25ஆம் தேதி 10 மணிக்கு இந்த இடத்துல வைத்து நடைபெறும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 25th 10 AM நம்மளுக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் உண்டு. நியூ இயரோட ப்ரிப்ரேட்டரி ப்ரேயர் வந்து நம்மளுக்கு 29th and 30th ஈவினிங் 7 PM சர்ச்சில் வச்சு நடைபெறும். சரிங்களா? 29th and 30th ஈவினிங் 7 PM நம்ம சர்ச்சில் வச்சு. நியூ இயர் சர்வீஸ் 31ஆம் தேதி நைட்டு 10:30 நம்ம சர்ச்சில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரும் உற்சாகமாக அது எல்லாவற்றிலையும் ப்ரேயரோடு நம்ம கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு க்ளீனிங் சம்மந்தமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுக்கு நம்ம சர்ச்சில் உள்ள பசங்க நம்மளுக்கு இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ ஹாலிடேஸ்க்கு போகிறது படினால டிசம்பர் அண்ட் ஜான் நம்ம எல்லாரும் தான் கொஞ்சம் வாரத்துக்கு க்ளீனிங்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா சார்? நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர்டாக 2 டீம் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்போம். டிசம்பர் அண்ட் ஜான் க்ளீனிங்கை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இந்த வாரத்துலையும் கூட நீங்கள் யாராவது திருநாள் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் இன்னும் தெரியல, ரொம்ப எல்லாரும் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. கொஞ்சம் சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்குங்களா கொஞ்சம் கேளுங்களேன். அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் விசாரிங்களேன். ஆமேன் ஆமேன். பிரதர் தனியாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் விசாரிங்க. பிரதர் ஜெய்சி இல்லைன்னு அவர் பேர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமேன். அதே மாதிரி ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க. கொஞ்சம் நல்லா முன்னுக்கு எவ்வளோ முன்னே வர முடியும் வந்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் கிட்ட வந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு கிட்டேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆமேன். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே 2வது ஓய்வு நாள் ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் தேவனுடைய பரிதான நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். விசேஷ விதமாக இன்றைக்கு பிரதர் பிரசன்னா, சிஸ்டர் ரூபி அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி அவங்களுடைய அந்த ஹவுஸ் அந்த பிரதிஷ்டை அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அருமையான தகப்பனார் தாயார்களை நாம் கரங்களை தட்டி வரவழைப்போம், வெல்கம் பண்ணுவோமா? வெல்கம் ஐயா, வெல்கம் அம்மா. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. அருமையான தாயாருக்காக ரூபி அம்மா, ரூபி சிஸ்டரோட தாயாருக்காக நம்ம சபையாக ஜெபம் பண்ணியிருந்தோம். அதே போல் ஆண்டவர் நல்ல ஒரு சுகபலத்தோடு கர்த்தர் இங்கே கொண்டு வந்து இதை நம்ம காண செய்திருக்கிறார். அது அருமையான தாயாரை ரொம்ப ரொம்ப தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்னும் நல்லா வச்சுருப்பார். சரிங்களா? நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வைத்திருப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எச்சியாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் யாராவது உங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்வீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். நான் ஐ திங்க் கிறிஸ்டினா அண்ட் ஃபெலிக்ஸ் அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டுடே. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எஸ்மா, உங்களுடைய பர்த்டேங்களா? பேர் மட்டும் சொல்லுங்க. லீசா. லீசா. ஓகே, நான் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மகள் லீசாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபெலிக்ஸையும் கிருஷ்ணாவையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 பிள்ளை ஃபெலிக்ஸுடைய குடும்பத்துக்கும் அருமையான மகளுக்கும் ஆண்டவரே, இத்தனை வருஷங்களை கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே முடிசூட்டி கொடுத்தீர். தேவனே, இந்த பிள்ளைகளோடு கூடவே நீர் இருந்தீர் ஆண்டவரே. அந்த மகா கிருபைக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்குரிய தேவைகளை எல்லாம் என் தேவாதி தேவன் சந்தித்தீர். விசிஷ்ட விதமாக தேவனே, உங்களுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை நல்ல பலத்தை கொடுத்து மேன்மேல வளரச் செய்து இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துவங்குகிற இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக.
உம்முடைய கிருபை அதிகமாக அவர்களுக்கு புதிதாக ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்வதாக. இவர்களை சுற்றிலுமாக பாதுகாப்பை வைப்பீராக. இவர்களுடைய சிரசின் மேலே ஆண்டவரே உன்னதத்தின் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிருபையாக நீங்கள் கொடுப்பீராக. ஆண்டவரே இவர்கள் உள்ளத்தின் மன விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. எல்லா துதிகன மகிமைகளையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் கேட்கிறேன், மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு மாதம் நல்ல அந்த உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமேன். கர்த்தர் இன்னும் நல்ல அடுத்த வருஷத்தில் இதே போல் எப்போ போலாம் நமக்கு வந்து காட் இஸ் அலோவிங் அஸ் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த் நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா வருகை நாட்கள் மிக சமயம் ஆயிடுச்சு, அப்படி தானே? ஆமேன். அதே வேளையில் இந்த நாளிலே கடந்த வருஷம் அருமையான மகள் ஷாலினி, சச்சின், கீதா சிஸ்டர் இனி ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களை நம்ம இழந்து விட்டோம். ஆனாலும் ஷாலினிமா, சச்சின், we are always be with you. Okay, in your sorrows, in your grieving, we are part of that. Don't ever, we never been away from you. Okay அம்மா, அந்த ஒரு காரியம் நான் சொல்ல முடியும் தேவனுடைய சமூகத்தில். அழாதீங்க, தேற்றிக்கொள்ளுங்க. அப்பா இல்லை தான், ஆனால் வர முடியாது, அவரை நம்ம இனி கொண்டு வர முடியாது, நாம் தான் போய் அவரை பார்க்கணும். சரியம்மா? தேற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நல்ல திடபலை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணல, ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, அருமையான சகோதரரை அப்பா, நாங்கள் சபையாக இழந்துட்டோம். அதை விட மேலே கணவனை இழந்திருக்கிற அந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனார் எழுந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீங்கள் இந்த குடும்பத்தோடு கூட நீங்கள் இருங்கப்பா. ஐயா, இவங்களுடைய துக்கத்தில் நாங்கள் கலந்து கொண்டாலும் இவங்களோடு கூட ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆண்டவரை இருக்க போகிறது நீங்கள் தான்ப்பா. எனவே நீங்கள் அரவணைக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன், அரவணைக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தகப்பனாய் இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே எல்லா விதத்திலும் தேவைகளை சந்திக்கணும் அப்பா. அந்த மகா கிருபைக்காக, தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையை நீங்கள் கட்டணும் ஆண்டவரே. ஒரு தகப்பனாக இருந்து அந்த அந்த சகோதரர் ஆண்டவரே இதோ இல்லாத இடத்துல என் கர்த்தர் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை எடுப்பித்து கட்டப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. நீ செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, அதே போல் இந்த மாதத்தில் 28ஆம் தேதி 28th we are having 2 baptisms. அல்லேலூயா. அதனால் 2 வாலிப பிள்ளைங்க, ஆத்மிகாவும் நம்ம ஷாருக்கான் 2 பேரும் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஆமேன், ஆமேன். எனவே அந்த அருமையான பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். எனவே நாம் வந்து ஸ்விம்மிங் பூல் புக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி அதை ஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதி. பிரதர் இவரும் சுஜின் பிரதரும் இந்த வாரம் ஊருக்கு போகிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எனவே அவங்க வந்த பிறகு வேணால் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் செட் பண்ணிக்கலாம், இல்லைங்களா சுஜின்? எஸ், ஓகே. எனவே அருமையான பிள்ளைகளுக்கு ஜான்வரியில் வந்து ஐ திங்க் 11th of January is the date. 11th of January அருமையான மகள் அம்சிகா பேப்டிஸ்ட் எடுக்க போகிறாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்கள், வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு எழுப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பெரியவங்க இன்னும் பேப்டிசம் வாங்காதவங்க அன்பானவங்களே வெட்கமே படாதீங்க. பரலோக ராஜ்யம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் ஏதோ மனம் திரும்பி தேவனுடைய ஏதோ பிள்ளைகளாக மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் நம்ம போக முடியாது. ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதனால் நம்ம போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். எனவே நீங்கள் ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் இன்னும் பேப்டிஸ்ட் எடுக்கலையோ ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகேங்களா? ஓகே. அதே போல் அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு ஓய்வு நாள் ஆராதனைக்கு நான் பார்த்தேன், நிறைய பிள்ளைங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கிறத பார்க்குறேன். ரொம்ப கேஷுவலாக வரீங்க. ப்ளீஸ் டேக்
இட்ஸ் சீரியஸ். தேவ சமூகம் 9 மணிக்குன்னு சொன்னால் 8:55 இருங்களேன் தயவுசெய்து, சரிங்களாம்மா? ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்தில் போயிட்டு நீங்கள் கிளாக் பண்ணும்போது, கார்டு அடிக்கும்போது என்ன டைமோடு நீங்கள் செய்கிறீங்க தானே? அப்பா உங்களுக்காக காத்துட்ருக்குறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் காத்துட்ருக்கிறாரு. அவர் சமூகத்தை தேடி வர்றதுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை காட்டும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமன்பானவங்களே, எனவே இனி ஹாலிடே டைம் தான். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நம்ம டைம் கிடைக்குது அப்போல்லாம் போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் தேவ சமூகம்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். சரி, இந்த நாளினுடைய நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நீங்கள் போங்க. யூ கேன் கோ ஃபார் யுவர் கிளாஸஸ் குவைட்லி. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த நாளினுடைய மன்னாவுக்காக நாம் தலை வணங்குவோம். நான் நினச்சேன் இன்னைக்கு ஒரு நாள்லேயே இந்த செய்தி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கிறதால I don't think I'm going to finish up today. So I'm going to off of the message today, and the remaining I can continue next week. சரிங்களா? இந்த வாரம் நான் ஒரு பாதி மட்டும் எடுத்துட்டு மீதி அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை போகலாம். So there will be a continuation of this message in the next week as well due to the short time. Emmanuel, are you here? Yeah, please come here. நம்ம இந்த நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா, Hallelujah. Christmas is the time of celebration. அல்லேலூயா, Hallelujah. இது நல்ல நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாட்கள். அல்லேலூயா, Amen. ஆமென். எதுக்காக கொண்டாடுறோம்? Why do we celebrate? என்னம்மா? ஓகே, இப்பெல்லாம் ஒரு ஸ்லோகனே இருக்குது. ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். அவர் தான் இந்த சீசனுக்கு ரீசன். அதனால தான் செலிப்ரேஷன். அல்லேலூயா, ஆமென். கை தட்டி நல்ல உற்சாகத்தோடு சொல்லலாமா? சி மேஜர். ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஒரு பீட்டு போடுங்க. தேங்க்யூலா. கைத்தட்டி பாடலாமா? ஆமே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகம் மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகம் மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொள்வார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொள்வார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். சந்தோஷமா பாடுங்க. ஆமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு என்ன காரியம் பேச போறாருன்னா, தேவன் குறித்த காலம். The title of the today's message is God's appointed time. தேவன் குறித்த காலம். God's appointed time. அன்பானவர்களே, அப்படியானால் நாம் ஒரு வசனத்தை ஃபர்ஸ்ட் படிப்போம். கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனங்களை படிக்க கேட்போம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. So let us read Galatians chapter 4 verse 4 and 5. But when the fullness of time had come, God sent forth his son, born of woman, born under the law, to redeem those who were under the law, so that we might receive adoption as sons. Why? ஏன் அந்த குறித்த காலம் குறிக்கப்பட்டது அன்பானவர்களே? Why the time has been appointed? நாம் புத்திர சுவிகாரத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. To receive the adoption as sons. அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை சரியான அந்த ஒரு அப்பாயிண்டட் டைம்ல அவர் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. That is the reason God sent forth his only son when the fullness of time came. நம்ம 2 பகுதியா பிரிச்சு இந்த பார்க்க போறதால let us go relaxed-ஆ இதற்கு நல்ல தெளிவா புரிஞ்சிக்கிட்டு நம்ம போவோம். Since this message will be of the 2 parts, let us dig into detail. நம்முடைய தேவன் அவர் ஒழுக்கத்தின் தேவன், ஒழுங்கின் தேவன். Our God is a God of order. டிசிப்ளின். He is the God of discipline. அவர் எப்பொழுதுமே ஒழுங்கும் கிரமமாகவே செய்கிற தேவன். He do everything in a disciplined manner and in order. ஆண்டவர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிட்டார்னா, when the God appoints certain time, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமும் தாமதமாகாது. there will not be any delay before that. அதுக்கு பிந்தி ஒரு நிமிஷம் முந்தியும் வராது, ஒரு நிமிஷம் பிந்தியும் போகாது. It will not come even before the time and also after the time. பாருங்க, அப்போஸ்தலர் பேதுருவுக்கு ஆண்டவர் கரெக்ட்டா ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருந்தாரு. God has appointed a right time for Apostle Peter. எப்போ அவன் சிறைச்சாலையில இருந்த பொழுது, when he was in prison. அந்த நேரத்தை தவற விட்டிருந்தா அடுத்த நாள் அவருக்கு தலைய போயிட்டு இருக்கும். If the time was gone, then he would have been betrayed. ஆனால் சரியான நேரத்திலே ஆண்டவர் வந்து அவனை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. But God saved Peter at the right time. 1961 வருஷம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி கரெக்டா அந்த ஒரு நேரம் வந்த உடனே தான் ஆண்டவர் சொன்னாரு, மரிய செல்வம், நீ அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வா அப்படின்னாரு. So only on 1961 September month on 23rd God has commanded that Selvam, you have to come out of your home of the mother. பாத்தீங்களா? அப்போ அவர் என்ன டைம் சொன்னாரோ அந்த டைம்ல தான் டபார வெளியே வந்தாச்சு. நான் at the right time I born. அதே மாதிரி தான் பாருங்க, சமீபத்தில் ஜீசனுக்கும் கேத்திக்கும் ஆண்டவர் கிருபையாக அருமையான ஒரு பிள்ளை கொடுத்துட்டார். அல்லேலூயா. So God has given a nice baby boy for our beloved எல்லா Jesus. கரங்களை கொஞ்சம் மேல உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீங்க ஆண்டவரே சுகபத்திரமா உங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. Let us thank the Lord for the God's protection on the child. அப்பாயிண்டட் டைம் இல்ல, ஆண்டவர் இந்த டாக்டர்ஸ் சொன்ன டைம் 2 வாரம் கழிச்சு, ஆனா ஆண்டவர் டைம் வச்சிருந்தார், அந்த டைம் கரெக்டா கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. So even though doctors appointed time which was delayed after 2 weeks, but God has brought forth before that. அப்போ எல்லா காலங்களையும் நேரங்களையும் ஆண்டவர் முன்குறித்து அவர் செய்கிறவர். So God is predestining the time and the seasons. அன்பானவர்களே, அப்ப இந்த ஒரு வசனம் நாம படிச்சோமே, காலம் நிறைவேறின போது என்று சொல்லி. We read here when the fullness of time had come. அப்பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். The
son born of woman, அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர், born under the law. எனவே அப்படிப்பட்ட தன்னுடைய குமாரனை பிதாவாகிய தேவன் சரியாக அந்த காலம் நிறைவேறின பொழுது அனுப்பினார் என்று பார்க்கிறோம். So we read that God sent forth his son when the fullness of time had come. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரம் வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா? Do you know how many years it went for this time to come? தெரியுமா? 4000 வருஷம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர். So it needed 4000 years. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், டைம் லைன் தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? அதாவது ஆண்டவர் எத்தனை நாள் படைச்சாருங்க? So in how many days God உலகத்தை created the எத்தனை நாள்ல earth? படைச்சாரு? 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாட்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் 4 நாள், இப்போ 2000 வருஷம் 6 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ ஓய்வு நாளுக்குள்ள வந்துட்டோம், ஜூபிலிக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. So there is a correlation between the time which God created the earth and the heaven and the time which Jesus is going to come. The first 4 days is the 4000 years, and the next 2 days is of the 2000 years that the reign that we had now. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? How do you say, pastor? தேவனுக்கு ஒரு வருஷம், ஒரு நாள் 1000 வருஷம் போல. For God, one day equals to 1000 years. 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னு சொல்லியாச்சு. 1000 years also he considers as one day. அப்படி பார்த்தா இது 6 நாள் முடிஞ்சு போச்சு. So now we are completed 6 days. 7வது நாள் இந்த ஓய்வு நாள் ஜூபிலிக்குள்ள வந்து விட்டோம். அல்லேலூயா. We are in the 7th day, 7000th year, which is Jubilee. பாத்தீங்களா? அப்போ குறிக்க காலம் குறிக்கப்பட்டு விட்டது. So the time has been appointed. எதுக்கு காலம்? சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. அல்லேலூயா. The time has came for the church to be taken up. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களையும் குறித்து சரியானபடி செய்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். God appoints the time and season for everything. எனவே அன்பானவர்களே, இந்த இடத்துல அவர் எப்படியாக அனுப்பப்பட்டார்? How did he send? ஸ்திரீயின் வித்தாக அனுப்பப்பட்டார். He is born of a woman. இதை ஆண்டவர் அந்த 4000 வருஷத்திற்கு முன்னதான் ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷர்களாகிய ஆதாமினிடத்திலும் ஏவாளிடத்திலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். So 4000 years ago God had already promised this to Adam and Eve. அதே இடத்திலே அவர்களை வீழ்த்தின பிசாசானவனுக்கு சவால் கொடுத்தார். In the garden of Eden he also challenged Satan. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். God said, I will create enmity between you and the woman. He will push you down. Genesis 3:15 படிங்க பார்க்கலாம். Thank you Lord. Genesis chapter 3 verse 15. I will put enmity between you and the woman. You and the woman. And between your offspring and her offspring. Your offspring and her offspring. He shall bruise your head. He shall bruise your head. And you shall bruise his heel. You shall bruise his heel. பாத்தீங்களா? என்ன மாதிரியான ஒரு ப்ராமிஸ் அங்கே பிசாசுக்கும் கொடுத்தார் ஆண்டவர், சேலஞ்சு கொடுத்தார், அங்கே இருந்த ஆதாம் ஏவாளுக்கும் வாக்கு பண்ணினார். So God promised this to Adam and Eve and challenges Satan. அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், பிசாசுனுடைய வித்து இந்த உலகத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்து, அந்த மிருகம், இதெல்லாம் பிசாசுனுடைய ஆவிகள், அந்த வித்துக்கும் இதோ தேவனுடைய வித்தாக இருக்கிற ஸ்திரீயின் வித்து, அதற்குமாக ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். He said there is the enmity between the Satan's offspring, which is the Antichrist, and regarding this world. அந்த ஸ்திரீயின் வித்தாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டும். So Jesus Christ signifies as an offspring of woman. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர்
என்னென்னவோ கதை சொல்லிட்டு தெரியுறாங்க. So many say rumors in this world. ஜீசஸ் அவர்னா கடவுளா, ஜீசஸ் மட்டும்தான் கடவுளா, அது எப்படி சொல்ல முடியும்? ஜீசஸ் தான். இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய உலகத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. They ask questions in the world, is Jesus is the truly living God? ஒரு சகோதரன் வேற ஒரு மதத்தை சேர்ந்த சகோதரன் ஜக்கீர் நாயக், அவர் பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிறாரு. So one of another religion, he asked so many questions. ஆனால் இங்கே வேதம் தெள்ள தெளிவாக ஒரு ஸ்திரீ, அதுவும் அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? கன்னி. அல்லேலூயா. கண்ணியினுடைய வயிற்றிலே தான் என் மீட்பர் வரை உதிக்க போகிறார். அல்லேலூயா. But God has promised long ago in the Bible that the Redeemer will come and born into the virgin lady. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மீட்பர், இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு எத்தனை தலைமுறைகளை ஆண்டவர் முன்குறித்தார், அப்பாயிண்ட் பண்ணார். So how many generations and descendants that God has appointed for Jesus to come to this world? ஆமாங்க, சும்மா இல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்தார். God has planned each and everything. பிசாசும் எந்தெந்த இடத்துலலாம் செயினை பிரேக் பண்ணும், இந்த அந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு வரோம். அது நீங்க முழுசா படிச்சாதான் தெரியும். அப்பதான் இவ்வளவு பிளானா இதுக்காக தானா என்று நம்மளுக்கு புரியும். Even Satan also tried so hard to break the generations of the root of the Jesus. அப்போ அன்பானவர்களே, இந்த ஒரு ஜெனரேஷனை தான், லிஸ்ட்டை தான் நாம அந்த சுவிசேஷத்துல மத்தேயு சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். So the descendants of the Jesus that we read in Matthew as well as in the Luke. இந்த ரெண்டு இடத்துலயுமே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சந்ததிகளின் பட்டியலை தரப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். In both of the books we read the descendants of Jesus. இங்கே மத்தேயுல பார்க்கும் பொழுது அவர் அப்படியே இயேசு கிறிஸ்துவிலிருந்து அப்படியே இறங்கி போய் ஆபிரகாமில் போய் முடிப்பார். In Matthew it starts from Jesus till Abraham. யாருன்னா எப்போ பார்த்துருக்கீங்களா? எது வரைக்கும் போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றாம் அதிகாரம் ஃபுல்லாக பேராகுது பாஸ்டர், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இல்லையா? தேவை. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும், பி கேர்ஃபுல், ஒரு எழுத்தின் உறுப்பாக. அதனால தான் சொல்றது, நீங்க நம்பர்ஸ் வரும்பொழுது ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒவ்வொரு எழுத்தையும் படிங்க. So each and every letter in the Bible is so important, we should not skip anything. காரணம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை இது அழியவே அழியாது. அல்லேலூயா. Because the heaven and earth will pass away but his word will still remain. அன்பானவர்களே, எனவே தானே நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்க பாருங்க. மத்தேயு 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். போதும். அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லுது, யாக்கோபு மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். So we read in Matthew chapter 1 verse 16, and Jacob the father of Joseph the husband and of Mary of whom Jesus was born. இப்போ லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கொஞ்சம் படிங்க ரவி. லூக்கா 3:23 கொஞ்சம் படிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். யாருடைய குமாரன்? ஏலியின் குமாரன். என்னங்க மத்தேயில யாக்கோபுக்கு குமாரன் சொல்லிக்குது, இங்க நடனா ஏலியின் குமாரன் சொல்லிக்குதே. So if you come to Luke chapter 3, நல்ல கவனிச்சு பாருங்க, 2 வசனத்தை யோசிச்சு பாருங்க. இல்லையா? அப்போ இந்த ஒரே யோசேப்பு இன்னும் யாக்கோபு தகப்பனா ஏலி தகப்பனா? ஹலோ, கமான், என்னங்க என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்குமா? இல்ல. ஆமா, இல்லைங்களா? அன்பானவர்களே, ரெண்டும் கரெக்டு தான். சரிங்களா? எப்படி தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த தலைமுறை பட்டியல் தாவீதிலிருந்து 2 கிளைகளாக பிரிகிறது.
So The genealogy list, it is dividing from King David. So the genealogy list has been divided into two parts from the King David. இங்க நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா அங்க வந்து மத்தேயு 1:6 கொஞ்சம் படிங்க. மத்தேயு 1:6 படிங்க. இந்த ரெண்டுத்துக்கு அப்படியே கை வச்சுக்கணும் ரவி. இங்க அங்க இப்படி தேடியே இருக்கக்கூடாது. ஓகே. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். சாலமோனை பெற்றான் மத்தேயு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இங்க வாங்க, லூக்காக்கு வாங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 31 வாங்க. தேங்க்யூ லார்ட். லூக்கா 3:31. எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன் மெலேயா மைனானின் குமாரன். எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன். மெலேயா மைனானின் குமாரன். மைனான் மாத்தாவின் குமாரன். மாத்தாத்தா நாத்தானின் குமாரன். நாத்தான் தாவீதின் குமாரன். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ எங்க அந்த ஸ்பிளிட் வருதுன்னு? சாலமோன், இங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு சாலமோன், தாவீதினுடைய மகன் சாலமோன். இங்கே லூக்கால என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீதினுடைய அடுத்த குமாரன் நாத்தான். அல்லேலூயா. Hallelujah. So we read in Matthew 1:6, and Jesse the father of David the king, and David was the father of Solomon by wife of Uriah. But we read in Luke chapter 3 verse 30 and 31, the son of Jonam, the son of Elakim, the son of Meliah, the son of Menna, the son of Matta, the son of Nathan, the son of David. Nathan and David. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, இதை ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, மத்தேயு எதை வந்து மெயின் ஃபோக்கஸாக வைப்பாருன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. So Matthew wants to represent Jesus as a king. அதனால தான் இந்த தாவீது ராஜா, தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜா, அவன் பின்னாடி வர ஒவ்வொருத்தரும் ராஜா ராஜா, அந்த ராஜ பரம்பரையே கொண்டு வருவார். That's why the more focus is towards the king's generation, the King David, the King Solomon. ஆனால் லூக்கா அவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்திலே வருகிறவராகிய மனுஷகுமாரன். அதனால தான் இந்த மனிதனை அவர் ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு வருவதை பார்க்கலாம். But in Luke he wants to more focus that the Jesus is a truly son of man. அப்போ இந்த தேவனுடைய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில தொடங்கி அவர் எங்க போய் முடிக்கிறார் தெரியுமா? லூக்காவுல ஆதாம்ல போய் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம்ல முடிக்கல. That's why in Luke he starts the descendants from Jesus, the son of man, till Adam. அப்படியானால் பிந்தின ஆதாமிலே தொடங்கி முந்தின ஆதாமில போய் அவர் முடிக்கிறார். அல்லேலூயா. So he starts from the later Adam to the for Adam. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு அவர் வந்து அந்த அதாவது அவர்தான் யோசேப்பினுடைய தகப்பன். ஆனா இங்க வரும் பொழுது மரியாளுடைய தகப்பன் ஏலியாக இருக்கிறார். That's why there is a difference from Matthew where it says Jacob the father of Joseph, and in Luke it says Joseph the son of Heli. அந்த நாட்களிலே யூதர்கள் தன்னுடைய மருமகனை மகனாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். In those days Jews will consider the son-in-law as their own sons. அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஏலியின் குமாரன் யோசேப்பு. அல்லேலூயா. That's why we read here the விளங்குதா நான் சொல்றது? விளங்குதுங்களா? ஆமா, நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நிறைய பேர் வந்து உங்களுக்கு குறுக்கு கேள்வி கேட்பான். ஏய், இங்க இப்படி சொல்லிக்குதே, அங்க அப்படி சொல்லிக்குதே, மறலக்கூடாது. சரிங்களா? அல்லேலூயா. அன்பானவர்களே, so we should clearly meditate on this. ஓகே. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த மத்தேயு அவர் இதோ இயேசு கிறிஸ்துவிலே தொடங்கி ஆபிரகாமிலே முடிக்கிறவர். That's why in Matthew it starts from Jesus till Abraham.
லூக்கா இயேசுவிலே தொடங்கி ஆதாமிலே முடிக்கிறதை நம்ம பார்க்கலாம். In Luke, it starts from Jesus till Adam. அதனால தான் இந்த இடத்திலே மத்தேயு 1:1 தொடங்கும் பொழுதே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். That's why we read in Matthew 1:1, the book of the genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. அப்போ ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அன்பானவர்களே. So God has given a promise to Abraham. எங்க வாக்கு பண்ணாரு? Where did he promise? ஆதியாகமம் 12:3 In Genesis chapter 12 verse 3. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. So in you all generations of this earth will be blessed. அப்போ இப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. So when this happened, Abraham was 75. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கே அவர் 25 வருஷம் காத்து கொண்டிருந்தார். He was waiting for 25 years to receive this promise. அன்பானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா அதேதான் நீங்க ரோமன்ல வரும்பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வரும்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் அங்க அவர் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, இது பாருப்பா, இஸ்ராயேல் மக்கள் இப்ப இருக்கிறாங்களே, இவங்க எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல. That's why in Romans Paul writes that not all are Israelites. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா ஆனாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. Even though all are descendants of Abraham, all are not Israelites. அப்போ ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த வசனம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உன் சந்ததி, சந்ததிகள்னு சொல்லல, உன் சந்ததி என்று சொல்லி இருக்கிறதே. But God's promise has given only to the Isaac. என்ன சொல்லிக்குது? ரோமன்ஸ் 9:7 படிங்க. In Romans chapter 9 verse 7 it says that not all are children of Abraham because they are his offspring, but through Isaac shall your offspring be named. உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. It is offspring, not offsprings. அப்படியானால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி. அல்லேலூயா. That's why it is not the children of the flesh who are the children of God, but the children of the promise are counted as offspring. இப்போ 9ஆம் வசனம் படிங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன், ஒரு குறித்த காலத்திலே நான் வருவேன். அப்பாயிண்டட் டைம்ல பாருங்க, ஒரு குறித்த காலத்திலே நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். சாராள் கையில ஒரு குழந்தையை பெற்று வைத்துக் கொண்டிருப்பாள். அல்லேலூயா. So in 9th verse we read that, for this is what the promise said, about this time next year I will return and Sarah shall have a son. அப்போ யூதர்கள் இந்த தகப்பனாகிய ஆபிரகாமின் வழியாக தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவர்தான் எங்கள் தகப்பன், இப்படி எல்லாம் மார்த்தட்டிக்கிறாங்க. So Jewish thought that Father Abraham is our father and we are blessed through him. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த பாருப்பா, எல்லாரும் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கிடையாது, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தான் பிள்ளைகள். அல்லேலூயா. That's why Paul clarifies, it's not all who are the children of Abraham, but only for God has promised. அப்போ ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொன்னது, ஒரு குறித்த காலத்திலே நான் நிச்சயமாக வருவேன், அப்பொழுது சாரான் இடத்திலே அந்த வாக்குத்தத்தமான பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. To Abraham he said, about this time next year I will return and Sarah shall have a son. அப்போ அன்பானவர்களே, இதே போலத்தான் இங்கே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காலம் நிறைவேறின போது, கரெக்டா அந்த அப்பாயிண்டட் டைம்ல ஆண்டவராக பிதாவாகிய தேவன் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தன் குமாரனை அவர் இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. So this is similar to what we read in Galatians chapter 4 verse 4. But when the fullness of time had come, God sent forth his son, born of woman, born under the law. இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல, அதனால தான் இதை அப்போஸ்தலர் பவுல் இன்னும் கொஞ்சம் தெளிவா அதை விளங்கி சொல்றாரு. அந்த வசனத்துல ஆபிரகாமுக்கும் படிங்க,
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆமென். பாத்தீங்களா? அப்போ சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட ஜெனரேஷன் தான் அந்த ஒரு சந்ததி. அல்லேலூயா. So we read in Galatians chapter 3 verse 16, now the promise were made to Abraham and to his offspring. It does not say unto offsprings, referring to many, but referring to one, unto your offspring, who is Christ. நான் இவ்வளோ சொல்லிட்டு வரும்போது நிறைய பேருக்கு ஒன்றும் கொஞ்சம் விளங்கலை, எல்லாம் ஆன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. Many may not understand what I was saying. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவின் சந்ததி அது ஒண்ணுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. It is only the Christ offspring was the promised one. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு நம்ம தான் இன்னைக்கு நாம் எல்லோரும் அவருடைய பின்னாடி வந்த எல்லோரும் அந்த சந்ததிகளாக நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு பாக்கியம். அல்லேலூயா. So we are the offspring of Christ. அன்பானவர்களே, நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எபிரேயரில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எல்லாம் தூரத்துலேருந்து தான் இந்த வாக்குத்தத்தம் இப்போ இந்த காரியங்களெல்லாம் பார்த்தாங்களாம். ஆனால் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தாரே என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 11:40 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அப்போ அப்படிப்பட்டதான ஒரு blessed generations we are. Amen. சரிங்களா? எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இயேசு கிறிஸ்துவே. It is the Christ which is the promised offspring. இன்னைக்கு இவ்வளோ சின்ன ஒரு கண்ட்ரி இஸ்ராயல். Though Israel is the smallest country, ஆனா அந்த சின்ன இடத்தை இன்னைக்கு சுற்றி எல்லாம் சுற்றிக்கிட்டு நாங்கள் தான் ப்ராமிஸ்டு பீப்புள், நாங்கள் தான் சொல்லிட்டு இஸ்மாயில் சந்ததி ஒரு பக்கம், அரபியர்கள் ஒரு பக்கம், எல்லாம் பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம், எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. But there are many enemies surrounding Israel. ஆனால் அன்பானவர்களே, அன்னைக்கு ஈவன் கெத்துராளுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட எவ்வளோ சந்ததிகள் இருந்தாங்க. Even Keturah had lot of generations. அப்போ இவங்க எல்லாரையும் ஆபிரகாம் ஏதோ ஒரு பிரசன்ட் கொடுத்து அனுப்பி விட்டார், அவ்வளவுதான். But Abraham gave them gifts and sent them away. ஆனால் இந்த ஒரு சந்ததி எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வச்சு கொடுக்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. Abraham protected everything for the promised generation which is Isaac. எனவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் அதே போலத்தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. He also gave promise to David and blessed him. ஆபிரகாமுக்கு அதே மாதிரி வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், like how he promised Abraham and blessed him, ஈவன் தாவீதுக்கும் அதே போல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். to David as well he gave this similar kind of promises. 2 சாமுவேல் 7:12 வசனம். The book of 2 Samuel 7th chapter verse 12. உன் நாட்கள் நிறைவேறி, உன்னுடைய நாட்கள் நிறைவேறி, நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். போதும். Come on, take it. In 2 Samuel 7:12. So in 2 Samuel verse 12 we read that when your days are fulfilled and you lie down with your fathers, I will rise up your offspring after you, and you shall come from who shall come from your body, I will establish his kingdom. அவ பாருங்க, appointed time. இங்க கூட பாருங்க, உன் நாட்கள் நிறைவேறி. So we read again here, when your days are fulfilled, உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, and you lie down with your fathers, உனக்கு பிறகு உன் கர்ப்பப்பிறப்பாகி உன் சந்ததியை நான் எழுப்புவேன். I will rise up your offspring after you. அவனுடைய ராஜ்யத்திலே சிங்காசனத்தை நான் நிலைநிறுத்துவேன். I will establish his kingdom. உனக்கு முன்ன நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல நான் அவனை விட்டு விலக்க மாட்டேன். I will not remove the grace from you, like how I did for Saul. அப்போ அன்பானவர்களே, எப்போ
சவுலை ஆண்டவர் வேண்டாம்னு விலக்கினாரோ, that was the time, appointed time David born. Hallelujah. So it is the same time when the God rejected Saul, David was born. பாருங்க, அதுக்கப்புறமா சவுல் ராஜாவா தான் இருந்தான். Though Saul was king at the time, 30 வருஷமா இருந்தான். அதுக்கப்புறமா he was king for 30 years later. ஆனாலும் அவன் ராஜா இல்ல. எங்க கர்ப்பத்தில் தாவீது ஆண்டவர் பிறக்க வச்சாரோ அதான் appointed time. Hallelujah. But he was not the real king because God chosen David and he born him. அந்த டைம்லயே ஆண்டவர் தாவீதை எழும்ப வச்சிட்டார். So God has risen David. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதை பார்த்துட்டோம். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்ப்போம். So we saw Abraham and his son David. Now let us discuss on Jesus. ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. So in the book of Isaiah, God has prophesied about Jesus. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 11:1 அங்க சொல்லப்படுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பச் செழிக்கும். Yes. We read in Isaiah chapter 11 verse 1, there shall come forth a shoot from the stump of Jesse, and a branch from his roots shall bear fruit. அப்போ ஈசாயின் இடத்திலிருந்து தான் அந்த யாரு தாவீது பிறக்க போகிறார். அவருடைய வம்சத்திலே தான் வரப்போகிற மேசியா என்கிற துளிரானது அடிமரத்திலிருந்து தொளிக்க போகிறது. அல்லேலூயா. It says here, through Jesse David will be born, and through David Jesus will be born. பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்திற்கு பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவே இல்லாத ஒரு ராஜ்யமாக இயேசு கிறிஸ்து வழியாக கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. So we read in Isaiah 9:7, of the increase of his government and of peace there will be no end on the throne of David and over his kingdom, to establish and to uphold it with justice and with righteousness from this time forth and forevermore. The zeal of the Lord of hosts will do this. அங்க சொல்லப்பட்டிருக்க கடைசியில சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. At the end we read, the zeal of the Lord of hosts will do this. The zeal of the Lord. Amen. The zeal of the Lord. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். The zeal of the Lord will do this. யார் மேல வைராக்கியம்? Against whom he has a zeal? இந்த உலகத்தின் அதிபதி ஏமாத்தி பரிச்சான பாவத்தில் விழ வச்சானே அவனுக்கு எதிரடையாக எழும்பின ஒரு வைராக்கியம். So it is a zeal which is came against to destroy the Satan. இப்படியாக தீர்க்கதரிசிகள் வழியாக உரைக்கப்பட்ட இயேசுவை தான் காலம் நிறைவேறின போது. அல்லேலூயா. So Jesus was prophesied long ago and he was born later. இப்போ அவர் தன் குமாரனை சரியாக இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. And he sent his son at the right appointed time. அப்போ இவர் ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிறவர். He born as from the seed of woman. அதே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14 சொல்லுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். He is going to show you a sign. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. So in Isaiah chapter 7 verse 14 we read, therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son and shall call his name Emmanuel. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த ஒரு ப்ராமிஸ் அந்த நாட்களிலே இருந்த பெண்கள் எல்லோரும், அதுவும் கன்னி பெண்கள், திருமணம் ஆகாதவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க.
In those days, virgins were waiting and hoping for this promise. மெசாயா என் வயித்துல வந்து பிறக்கணும். They were hoping and waiting for Messiah to born into them. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்க கரெக்டா ஆண்டவர் இந்த மரியாள் இடத்திலே சரியாக அனுப்பி வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். But God has predestined Mary to have this promise. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஸ்திரீயின் வித்து எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா. The seed of woman is the Lord Jesus Christ Messiah. அவர் மரியாள் இடத்திலே, அந்த கன்னியாக இருந்த மரியாள் இடத்திலே வந்து பிறக்க வைத்தார் என்று இன்னைக்கு நாம ஒரு நல்ல அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. He came and born from Mary, and we are assured of this through this verse. அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்தை மற்ற எல்லா மதங்களிலும் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. In many religions this has been written there. ஜூவிஷ் அந்த டோராவில் இதனுடைய எல்லாமே அவங்க அதை உணர்ந்திருக்கிறார்கள். In Jewish Torah it has been foretold. குர்ஆன்ல இந்த ஒரு காரியம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. Even in Quran this has been written. ஹிந்துயிசத்துல சாம அதர்வன யஜூர் யஜூர் சாம அதர்வன எஸ் ரிக் யஜு சாம அதர்வன கரெக்ட். 4 வேதங்களிலும் ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒருவர் வந்து பிறக்க போகிறார் என்பதை அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. And also in the 4 books of the Hinduism this has been written. எனவே இந்த மீட்பர் இயேசுவினுடைய காரியம் ஏதோ கட்டுக்கதை அல்ல. So the story of Jesus is not just a story. மாறாக இது அதனால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறை பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் நோவா வரைக்கும் ஆபிரகாம் வரைக்கும் 14 தலைமுறைகள். எஸ், from Adam to Abraham it was 14 generation. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். From Abraham to David it was another 14 generation. அங்கே இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் 14 தலைமுறைகள். And from David till they were captive to Babylon it was another 14 generation. அப்ப பாருங்க, இத்தனை தலைமுறைகள் பேரங்க எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். So these many generations have been listed in this book by the Holy Spirit. இன்னைக்கு யாருன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓகேவா? வெற்றி, உங்க அப்பா தெரியும் உங்களுக்கு? அப்பாவோட அப்பா பேருனா நயினார். அந்த அவரோட அப்பா பேருனா தெரியாது. பார்த்தீங்களா? ஒரு தாத்தா வரைக்கும் தெரியும், முப்பாட்டனாருக்கு தெரியாது நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு நான் 3வது தலைமுறையே தெரியாதப்போ என் ஆண்டவர் எத்தனை தலைமுறைகளை முன்குறித்து அங்கே எழுதி வச்சிருக்கிறார்னா என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. So in this world we do not know the names of the 3rd generation, but you can see here how many generations have been listed for Jesus. So நாம அன்பான இதிலே நான் ஒரு 4 பெண்கள் இந்த லிஸ்ட், இது மத்தேயு அந்த காஸ்பல்ல 4 பெண்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. So there are 4 women in the list which is given by Matthew. இந்த பெண்கள் அவர்களுடைய பெயர் இங்கே இடம் பெற்றிருக்கிறதே, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மரியாள், இந்த வாக்குத்தத்தமான பிள்ளையாகிய இயேசுவை பெற்றெடுத்த மரியாளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. We are going to correlate the life of Mary and the life of 4 women which is included in this list in the Matthew. எனவே இந்த ஒரு காரியத்தை நாம தெளிவாக ஒவ்வொன்றாக நிறுத்தி நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this in a clarity. ஆனால் அப்போ ஒரு குறித்த காலத்திலே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, God said that I will send forth my son at the right time. அப்போ இந்த இயேசு அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து பிறக்கிறதுக்கு இந்த ஜீனியாஜில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு அந்த அப்பாயிண்டட் டைமா செயல்பட்டு இருக்கிறார்கள். So we need to understand how the women which is written in this list have obeyed themselves according to the time. ஏன்னா இந்த மேய்ப்பர், இந்த மேசியா வரணும், அதுதான் அங்க முக்கியமான காரியம். Because they are important for Messiah to be born. அன்பானவர்களே, எனவே இன்னைக்கு நம்ம கிட்ட யாருன்னா ஒருத்தர்கிட்ட, பிரதர் நீங்க எதுக்கு பிறந்தீங்க, யாருன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டு பாருங்களேன். If
If you ask why do you born? If you ask a person why did you born, about he will say, I don't know. ஏதோ பிறந்தேன், ஏதோ எங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போட்டு வளர்த்துட்டாங்க, ஏதோ வந்து நிற்கிறேன், வரேன், வேலை செய்கிறேன், போகிறேன், இவ்வளோதான். Many say that I don't have purpose of life. Somehow I was born, I was raised up, and somehow I was living. ஆனால் அதுவல்ல வாழ்க்கை. It's not the life. உன்னை ஆண்டவர் உன் தாயின் கருவிலே முன்குறித்து பிறக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. God has chosen you right from the womb of your mother. It means that God has some destination for இன்னைக்கு you. நிறைய பேருக்கு டெஸ்டினேஷன் தெரியாது. நல்ல குடி, வெறி, சாப்பிடு, தூங்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லைஃப். Many don't have the What is this? purpose and the destination. They just simply eat and sleep and drunkenness with this world. That is not the life. அது வாழ்க்கை இல்ல. That's not the life. அன்பானவர்களே, உனக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாருங்க. God has appointed certain destiny for each and everyone sitting here. இந்த உலகத்திலே அன்பானவர்களே நம்மை எதுக்காக செட் டைம்ல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? Why did God brought us in this time? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே முன்குறித்து விட்டார். Even before the foundations of the world, the God has predestined us. Predestined us. Predestined us. Yeah, why? Why? We had to go into that eternal life. Because we need to be partaking the eternal life. There is a big hole in the heaven now. So there is a big hole in the heaven. Because 1/3 have been fallen. So oru pangu vandu keele vilapattathu. மூன்றிலே ஒரு பங்கு கீழே விழுந்து போச்சு. Yeah. அந்த மூன்றில் ஒரு பங்கை ஃபில் பண்ற process தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. So we are the one going to fill the angels who are fallen. அந்த மூன்றில் ஒரு பங்கில நான் ஒரு அங்கமா இருக்கிறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, நம்மை தான் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. Among the 1/3 of the angels who have fallen, we should be the one இது who நிறைய fill that பேருக்கு place. தெரியாம இன்னும் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாம அன்பானவர்களே ஏதோ வந்தோம் போனோம் இதுவல்ல வாழ்க்கை. Many do not understand this purpose. They just simply live the life. எனவே இந்த குறிக்கப்பட்ட அந்த ஒரு நேரம் இன்றைக்கு கிளாக் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. So the God's appointed time has come. நெருங்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த டைம்காக. We are approaching that time. We are very very close to that time. We are very very close to the Lord's coming. ஆமா, அப்போ தேவன் வருகிறார். So the Lord is coming. அந்த வருகைக்காகத்தான் என் ஆண்டவர் காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்திலே பிறந்தவராக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக பிதாவானவர் தன் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று பார்த்தோம். That's why we read when the time fullness of the time had come, Jesus born of woman and born under the law. அவர் வந்ததால் தான் இந்த உலகத்திலே நாம் அவரால் முன்குறிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பெரிதான ஒரு மீட்பு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துவிட்டு இப்போ எல்லாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. Since he was born at the right time, now we are all redeemed and saved through him. எங்க காத்துட்டு இருக்கிறார் தெரியுமா? பிதாவின் வலது பார்சத்திலே ஒன்று, கரெக்ட். வாசற்படியில இப்ப நாக் பண்ணிட்டு இருக்கிறாரு 2. அல்லேலூயா. He is knocking the door. Jesus Christ has been taken up and sitting at the right hand, and he is waiting for us and knocking the doors of each and every one. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தின் வாசலை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். God is knocking the hearts of each and every one. நீ தான் திறக்கணும். We need to open the door. நாம தான் திறக்கணும். We need to open the door. நாம் திறந்தால் அவர் உள்ளே வருவார். When we open the door, then Jesus will come inside. நாம திறக்காம அவர் உள்ள வர மாட்டார். If we did not open, then Jesus cannot come inside. அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படியானால் எதற்காக நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு? Why did he chosen us to transform into the image of his son? அவர் மாதிரி நம்ம மாறணும். We have to become like a Jesus. அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். We should be holy as he is holy. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த appointed time என்றது சும்மா சாதாரணமான ஒன்றல்ல. The appointed time, it's not an ordinary thing. அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதே இல்லை. We read in Bible, no one has seen it, God ever. No one has seen. சரிங்களா? ஆனா நீ நிறைய பேர் சொல்றாங்க,
I have seen Jesus Christ. I went along with him. I had a cup of coffee. நல்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தோம், பேசிட்டே இருந்தோம். பீலா விடுறதுக்கு ஒரு இது இல்லை. But many say that I saw Jesus and I am drink coffee with him and communicating with him. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த தேவாதி தேவன் ஏன் தன்னை மறைச்சு வச்சிருக்கிறார் இன்னைக்கு? Why he is hiding himself? நீங்க பாருங்க, 2000 years முன்னாடி அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த இமேஜ் போட்டோஸ் வச்சிருக்கான அது எல்லாமே ஃபேக். Even though he was born 2000 years ago, today we see the image of Jesus, the picture of Jesus. It's not the real. உங்க வீடுகளில் யாராவது ஜீசஸ் போட்டோ, இருதய ஆண்டவர், இப்படி ஆண்டவர், இந்த மாதிரி இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா தூக்கி குப்பையில போடு. If anyone has the picture of Jesus in our home, please remove it. அது விக்கிரக ஆராதனை. It is related to idol worship. ஒரு சிலுவை இருக்கலாம், ஆனா சிலுவையில ஏதோ மனுஷனுடைய உருவத்தை வச்சிருந்தான்னா don't ever keep it in your houses. We can keep cross, but we should not keep image of any person. ஏன்னா பைபிள் சொல்லுது, because Bible tells that நீங்க எனக்கு ஒத்த ஒரு உருவத்தையாவது சொரூபத்தையாவது உருவாக்க வேண்டாம், நீங்க வரையவும் வேண்டாம். do not create any image and bow down. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா இன்றைக்கு இந்த உருவமும் அருவமும் இல்லாத தேவாதி தேவனை தான் ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. So we are worshiping God which has no image. எனவே அன்பானவர்களே, இந்த ஜீனியாலஜி லிஸ்ட்ல அதனால தான் காலம் நிறைவேறின போது ஆண்டவர் இந்த ஸ்திரீயின் வித்தாக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மேசியாவை அவர் இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. So when the fullness of time came, God sent forth his son born of woman, who is the Lord Jesus Christ. இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த இன்ட்ரோடக்ஷனோட இன்னைக்கு முடிச்சிடலாம், போதும். We just had introduction to the main message. நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு 4 கண்டென்ட்ஸ் இருக்குது. நான் அந்த 4 பெண்கள் இருக்கிறாங்க அந்த இதில், அவங்கள வச்சு ஒரு நல்ல ஒரு கம்பைன் ஸ்டடி ஒன்று பார்ப்போம். அல்லேலூயா. In the next week we study about 4 women in the 4 parts. நாம் எழுந்து தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நம்மை முழுமையாக முதலாவது நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். We are the promised children of God. ஏன்னா அவர் எப்படி காலம் நிறைவேறின போது அப்பாயிண்டட் டைம்ல இந்த உலகத்திலே வந்தாரோ, இன்னைக்கு நம்மை தான் ஆண்டவர் அவருக்காக முன்குறித்து கொண்டு விட்டார். Like how Jesus came at the appointed time when he was born, he has brought us and predestined us for this time as an appointed time. எனவே நாம் எல்லோரும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய அந்த ஒரு பிளான்ல எங்களையும் இணைத்து வச்சிருக்கிறீங்களே, எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. We should thank Lord for that we are in the God's plan. எனவே இந்த அப்பாயிண்டட் டைம்காக தான் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். We are waiting for the appointed time. அதுக்காக தான் அன்னைக்கு சர்ச் சொல்லிட்டு இருந்தது, மாரநாதா ஜீசஸ் ப்ளீஸ் கம் சூன் சொல்லிட்டு இருந்தாங்க. The churches before were proclaiming Maranatha, let the Lord Jesus Christ come soon. அன்னைக்கு இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். When Jesus came to Jerusalem, everyone proclaimed Hosanna, the son of David. ஆண்டவரே எங்களை ரட்சியும், Lord please save me. எங்களை ரட்சி, அதான் ஓசன்னா. The Hosanna means Lord please save me. இன்றைக்கும் அன்பானவர்களே நாம் அந்த ஒரு காரியத்தை சொல்லி நாம கூப்பிடணும். ஓசன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிடணும். Even today let us proclaim the same thing, Hosanna, let Lord save me. Emmanuel, please come here. Thank you. Can someone call Emmanuel please? Thank you. Okay, அப்போ பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, இந்த ஒரு காரியம் நல்லா அந்த ஜீனியாலஜியில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். So we saw the differences in the genealogy of Matthew and Luke. எல்லாமே அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. So everything was focusing towards Jesus. இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அதுதான் இருந்தது. The history has been divided before Christ and after Christ. ஆனா இப்போ அவங்க கொஞ்சம் கிரைஸ்ட்ன்றவரே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ மாத்தி பார்க்கறாங்க. But no, they tried to remove the term Christ. அதனால என்ன சொல்றாங்க, பிஃபோர் ஈரா ஆஃப்டர் ஈரா அப்படின்றாங்க. They tried to name before era and after era. பிஃபோர் ஈரா கிடையாது,
before Jesus, after Jesus தான். It's always before Jesus Christ and after The Jesus whole Christ. world history divided into two parts. The whole history now has been divided between two parts. That 4,000 years, ended with Lord Jesus Christ. The 4,000 years, it is before Christ. That was the time, time frame to prepare the Lord Messiah. அந்த காலம் மேசியாவை ஆயத்தமாக்கப்பட்ட காலமாக இருந்தது. அதற்கு அவருக்கு பிறகுதான் இப்பொழுது 2000 வருஷமாக அன்பானவர்களே முழுமையாக நாம் ஆயத்தப்பட்டு விட்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. So after 2000 years, after the death of Christ, now we are ready to taken up for him. F minor. Thank you Lord. Or E minor. Thank you Lord. நாம் சொல்லலாமா? ஓசன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவரே சொல்லலாமா? ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. He is a greater God. He is a great God. அவர் யோசனையில் பெரியவர். Our God is so great in counseling. அவர் செயல்களில் வல்லவர். He is mighty in his works. ஆமா, அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து அதன்படி நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறவர். Everything he predestined and do in order. உணர்ந்து சொல்லலாமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா ஓசானா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Lord, thank you Lord. உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. I thank you Lord. ஆண்டவரே, காலம் நிறைவேறின பொழுது என்று ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாக நீர் இருக்கிறீரப்பா. So we read that in every instances, Lord, when the fullness of time had come. ஆண்டவரே, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராக என் கர்த்தர் நீர் வந்து இந்த உலகத்திலே பிறக்கிற பிறப்புகளுக்கெல்லாம் வித்தியாசமாக என் தேவன் அற்புதத்தின் தேவனாக ஆலோசனை கர்த்தராக இந்த உலகத்திலே வந்தமைக்காக நன்றி ராஜா. Lord, you are so miraculous God, oh Lord. You have born from the Virgin Lady. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜனாக ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி காண்பித்தமைக்காக நன்றி. Thank you for revealing yourself as the King who reigns the whole world, oh Lord. அப்பா, உங்க வழியாக நாங்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்று சொல்ல வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். Through you we became a promised children. Thank you, oh Lord. ஆண்டவரே, இந்த சந்ததிகளாக அந்த சந்ததியா இருக்கிற எங்களை அப்பா அந்த நித்திய மகிமைக்கு ஆயத்தப்படுத்துகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for preparing us for the eternal glory, oh Lord. ஆண்டவரே, எனவே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். Now we are waiting for your coming, oh Lord. எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Prepare each and every one, oh Lord. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Let everyone shall be saved, oh Lord. தேவனை ஏற்றுக்கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும். Let everyone accept you as a savior, oh Lord. இதற்காகவே நீடிய பொறுமை உள்ளவராய் என் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. For this reason you are patient and waiting for us, oh Lord. அந்த மகா கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for those grace and the mercy, oh Lord. ஆமென். எல்லா துதி கன மகிமைகளையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். We give all praise, glory and honor to you alone, oh Lord. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. In
Jesus' miraculous name we pray. ஆமென். நாம் இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் பிரகாசி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவர் வருகை மட்டும் எந்நாளும் நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா. ஒருத்தர் பார்த்து நான் வாழ்த்து சொல்லிக்கொள்ளலாம். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாக. God bless you. Amen. Attention everyone, sorry, just for 1 second. Ladies and event coordination team, can we just meet up just for a few minutes? Yeah, all the ladies just meet over here just for a few minutes before we get into the English service. And also youth, whoever are left here, can we just meet up quickly in the room just to discuss about upcoming events for the Christmas. Thank you very much. God bless. Goodness.